இன்றைக்கி வந்து ரொம்பவே ஈஸியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி. அதுக்கு நான் ஒரு 5 காஞ்ச மிளகா, 5 பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலையை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கா கரெக்டாக 1 நிமிஷம் போதும் நீங்கள் வதக்கிறதுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்புலேருந்து உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னு சொன்னாக்கா மிளகா வந்து தீஞ்சு கருத்துடும், அப்புறம் சட்னி வந்து கசக்கும். இப்போ இந்த வறுத்த மிளகா, பூண்டு, கருவேப்பிலை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அண்ட் 1/2 கப் வேர்க்கடலைக்கு வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். குறப்பாக அரைச்சிக்கணும் நீங்கள் பல்ஸ் மோடில். இப்போ நான் ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டேன். இப்போ இது கூடவே வந்துட்டு இந்த அளவுக்கு நான் சின்ன சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்ச புளியை வந்துட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியோட. அண்ட் அது கூடவே ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு உங்களுக்கு சட்னியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ சட்னி வந்து அரைச்சாச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. அது காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, அது உடஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பொரிஞ்சதும் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதில் வந்து இந்த தாளிச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெடி. இது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு சூடான இட்லி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் வந்துட்டு இன்னும் கூட வேணால் நீங்கள் மிளகாவை இன்னும் கூட அதிகமாக போட்டுக்கலாம். பட் ரொம்பவே டேஸ்ட்டான சட்னி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.